எங்கள் முதல்வர் எங்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லி இருக்கின்றார். ஆக இன்பம் யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன், எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பேரன். அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வருவார். வரக்கூடிய 2026 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம். காதல் திருமணம் நடக்குதுங்க, நான் வரவேற்கிறேன். 2 ஜாதிகளுக்கு இடையே கலப்பு திருமணம் பண்ணியிருக்கான், வரவேற்கிறேன். 2 மதங்களை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள், வரவேற்கிறேன். ஒன்று காதலுக்கு எதிரி இல்லை பிஜேபி. யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, எந்த ஜாதி இந்த ஜாதியெல்லாம் இல்லை, அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணுன்னு சொல்றேன் நான். இந்துவும் முஸ்லீமும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வரவேற்கிறேன். அதுக்குன்னு தான் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இருக்கு. அந்த பையனும் பொண்ணும் வேறு வேறு மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தால் அந்த திருமணம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னே ஒன்று ஸ்பெஷலாக வச்சிருக்காங்க. ஏன்னா வேற வேற மதத்தை சார்ந்தவங்களுக்குள்ள திருமணம் செய்து கொள்ளலாம். இப்ப என்னன்னா, முஸ்லீம் பையன் இந்து பொண்ணை காதலிக்கிறான், ரொம்ப சீக்கிரம் திருமணம் நடந்துருது. இந்து பையன் முஸ்லீம் பொண்ணை காதலிக்கிறான், தலையில நின்னால் நடக்க மாட்டேங்குது. பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது, ஜமாத் வரைக்கும் போகுது, கூட்டமா சேர்ந்து வந்துடுறான், 500-1000 பேர் ஸ்டேஷனுக்கு வந்துடுறான். திணறாரு ஏட்டையாவும் எஸ்ஐ இன்ஸ்பெக்டரும். எத்தனை பேர் நாங்கள் உதாரணம் பார்த்துருக்கோம் தெரியுமா? பெற்றோர்கள் வந்து அழறாங்க, அந்த பொண்ணு பிடிவாதமா அவர் கூட தான் போவேங்குது. போகட்டும், சட்டம் சொல்லுது, சரிதான் சொல்லுது, போகட்டும். ஆனால் காதல்னா 2 பக்கம்ல வரணும், அதான பிரச்சனை. இப்போ கிறிஸ்தவ பையன் இந்து பொண்ணை காதலிக்கலாம், இந்து பையனும் கிறிஸ்தவ பொண்ணை காதலிக்கணும்ல. முஸ்லீம் பையன் இந்து பொண்ணை காதலிக்கலாம், வரவேற்கிறேன். ஆனா இந்து பையனும் முஸ்லீம் பொண்ணை காதலிக்க மாட்டேங்கிறான் எங்கேயுமே. அதை அந்த சமூகம் அனுமதிப்பது இல்லையே, பிரச்சனை வருது. அப்போ இந்த ஒருதலையான காதல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, சமூக பிரச்சனை இருக்க. இதை காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டாமா? திமுக புரிந்து கொள்ள வேண்டாமா? கேரளா நீதிமன்றம் அதைத்தான் சொல்லுச்சு. லவ் ஜிஹாத் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க கேரளாவில் நீதிமன்றத்தில். அப்போ நமக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கும். எல்லாமே ஒருதலை பட்சமா இருக்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆபாச பேச்சாளர் திமுக இருந்தான். அந்த பயவில் விஜயை பத்தி பேசும்போது 4 முஸ்லீம்கள் அந்த ரம்ஜான் நோன்பு திறவு இஃப்தார் விருதை பத்தி பேசும்போது விஜய் கூட போன அந்த 4 முஸ்லீம்களே அவதூறாக பேசிட்டான். கவர்னர் அவதூறா பேசியிருக்கான், பிஜேபி தலைவர்கள் அவதூறா பேசியிருக்கான், இந்துக்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கான். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நரேந்திர மோடியை பத்தி அவன் நாக்கு அழுகி போற அளவுக்கு பேசியிருக்கான். அப்ப எல்லாம் இந்த திமுக நடவடிக்கை எடுக்கல. இந்த 4 இஸ்லாமிய நண்பர்களை பற்றி அவதூறாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின உடனே ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டான் அப்படின்னு அவர் கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டான் என்பதற்காக கட்சியை விட்டு நீக்கினங்க, நாங்க வரவேற்கிறோம். ஒரு மதத்தை இழிவுபடுத்துற அதிகாரம் யாருக்கும் கிடையாது, எந்த மதத்தை இழிவுபடுத்துற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஆனால் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலினை என்னைக்கு நீங்க கட்சியை விட்டு நீக்க போறீங்கன்னு கேட்கிற அதிகாரம் இந்துக்களுக்கு இருக்கா இல்லையா? அதே மேடையில் சனாதனத்தை ஒழிப்பேன் என்றால் இந்து மதத்தை ஒழிப்பதுதான் என்று வீரமணி பேசினாரே, அவரை என்னைக்கு அவர் மேல் நடவடிக்கை எடுக்க போறீங்க? எல்லாவற்றுக்கும் மேலாக இந்து மதத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன அந்த மேடையில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உட்கார்ந்து இருந்தாரே, அவர் மேல என்னைக்கு நடவடிக்கை எடுக்க போறீங்க? கிராமத்தில் சொல்லுவான்ல, மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம். சிறுபான்மையினருக்கு செய்கிற சலுகையை, உரிமையை பெரும்பான்மைக்கும் கொடுன்னு கோரிக்கை வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்துக்கள் நிலைமை இருக்கு. இந்தியாவில் இந்துக்கள் நிலைமை என்ன இருக்குன்னா, உலகத்தில் பல நாடுகள்ல பெரும்பான்மை என்ன சொல்லுதோ அதுதான் சட்டம். இலங்கையில் என்ன நடந்தது? சிங்களர்கள் பெரும்பான்மை, அதனால அவன் பேரினவாதம் பேசினான். பெரும்பான்மை சமுதாயம் பேரினவாதம் பேசும்போது சிறுபான்மை தமிழர்கள் பிரிவினைவாதம் பேச வேண்டிய கட்டாயம் எங்கே வருது? பேரினவாதம் பேசினா பிரிவினைவாதம் வரும். பல நாடுகளில் பேரினவாதம் தான். யார் மெஜாரிட்டியோ அந்த மதம் தான், யார் மெஜாரிட்டியோ அந்த இனக்குழு தான், யார் மெஜாரிட்டியோ அவன் வச்சதான் சட்டம். இப்படிதான் உலகத்தில் நாடுகள் இருக்கு. சில நாடுகளில் ஜனநாயகம் முத்தி போயிருக்கு, முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. அமெரிக்கா மாதிரி நாடுகளில், இங்கிலாந்து மாதிரி நாடுகளில் ஒரு 500-1000 வருஷமா டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் வளர்ந்து வந்த நாடு. அதனால அங்க அவன் என்ன செய்யறான்? பெரும்பான்மை சிறுபான்மை என்பதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் சமமான உரிமைகள், சமமான சலுகைகள், சமமான அணுகுமுறை, எல்லா மதங்களையும் அரசாங்கம் சமமாக நடத்தும்.
இது ஜனநாயக முதிர்ச்சி அடைஞ்ச நாடு. உலகத்திலேயே இந்தியா மாத்திரம்தான் ஸ்பெஷல் நாடு, ஸ்பெஷல் ஆக்ட். இங்கே பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கை என்ன? இந்த சிறுபான்மைக்கு கொடுக்கிற சலுகை எனக்கு கொடு, இந்த சிறுபான்மைக்கு இருக்கிற உரிமையை எனக்கு கொடு. அவன் மசூதி கோயில்ல அவனே வச்சிருக்கானே, என் கோயில நானும் பார்த்துக்கிறதுக்கு உரிமை கொடு. அவனுக்கு இந்த சலுகை அரசாங்கம் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கொடுக்குறியடா, அதை எனக்கும் கொடு. அவனை தேர்தல் வந்தா தூக்கி வச்சு கொண்டாடுறிய, அவன் மதத்தை எல்லாம் பாராட்டுறிய, அவனுக்கு பாராட்டு விழா சொல்றிய, அவன் ரம்ஜானுக்கும் அவன் கிறிஸ்துமஸுக்கும் நீ வாழ்த்து சொல்றிய, அதே மாதிரி போய் எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன், நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்ற நிலையில நாம இருக்கமே, வெக்கமா வேண்டாம் நமக்கு? இது கேவலம் இல்ல? பெரும்பான்மையாக இருந்து கொண்டு சிறுபான்மை சமுதாயங்களை ஒப்பிட்டு பார்த்து அதே உரிமையும் சலுகையும் எனக்கு கொடுன்னு கேட்கிற கேவலமான நிலையில நாம இருக்கோம். காரணம் என்ன தெரியுமா? இந்துவாக வாக்களிக்காத ஒரே காரணத்தினாலதான் அப்படி இருக்கிறான். ஒரு தேர்தல்ல மாட்ட நீ இந்துவா ஓட்டு போட்டு பாரு, இத சொல்லுங்க, தமிழ்நாடு பூரா போய் சொல்லுங்க, ஒரு தேர்தல்ல ஓட்டு போட்டு பாருங்க. எனக்கு இப்ப 67 வயசு முடிஞ்சு போச்சு. 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் எங்க அம்மா எப்பவெல்லாம் எனக்கு உணவு கொடுத்தார்கள், பால் கொடுத்தாங்க தெரியாது. ஆனா எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் ஒரு நாள் கூட காலையில பிரேக்பாஸ்டுக்கும் மத்தியானம் லஞ்சுக்கும் இடையில சாப்பிட்டதே இல்லைங்க, உண்ணாவிரதம் தான். கருணாநிதி மாதிரி அதுவும் உண்ணாவிரதம் எப்படி இருந்தது? கால் மாட்டுல ஒண்ணு, தலை மாட்டுல ஒண்ணு. கால் மாட்டுல ஏர் கண்டிஷனர், தலை மாட்டுல ஏர் கூலர். அதுக்காக சொன்னேன், நீங்க சிரிக்காதீங்க, பத்திரிகையில தப்பா எழுதிடுவாங்க. அப்படித்தானே இருந்தீரு? அட தமிழின துரோகியே. சரி, அவர் அந்த மதியம் லஞ்சுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் முடிச்சு கையில யார கோட் பண்றாரு? கண்டனூர் சிதம்பரத்தை. கண்டனூர் சிதம்பரம் போர் நிறுத்தம் அறிவிச்சாச்சுன்னு அவர் சொல்லிட்டார், அதனால நான் உண்ணாவிரதத்தை கைவிடுறேன். ஆனா முள்ளிவாய்க்காலில் முள்ளுவேலிக்குள் 3 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அதை பத்தி உனக்கு கவலை இல்லை. கவலை இல்லைங்கிறது மட்டும் இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த அது என்ன விழுப்புரம் சிதம்பரம் கட்சின்னு ஒரு விசிகான்னு ஒரு கட்சி இருக்குல்ல, இருக்கா? விசிகான்னா என்ன? விழுப்புரம் சிதம்பரம் கட்சி. அந்த 2 தொகுதி தவிர வேற தொகுதி கொடுக்கிறாப்லையா திமுக அந்த கட்சிக்கு? இல்ல. அதனால கட்சி பேரே விசிகா தான், விழுப்புரம் சிதம்பரம் கட்சி. அந்த திருமாவளவன்ல இருந்து கனிமொழியிலிருந்து ராஜபக்ச பரிசு பொருள் பெற்றீர்களா இல்லையா? என்ன மோசமான தீய தமிழின துரோகிகள் இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. தமிழின துரோகிகளே, ராஜபக்ச பரிசு பொருள் வாங்கின ஆளுங்க நீங்க. இவங்க சொல்றாங்க தமிழ்நாடு பேர் இல்லை. நண்பர்களே, இந்த தமிழகத்திற்கு 2014 24 வரை 10 ஆண்டுகளில் 10,76,000 கோடி மோடி சர்க்கார் கொடுத்திருக்கு. 2004 14 வரை 10 வருஷத்துல நீங்க கொடுத்தது எவ்வளவு? 8,800 கோடி. வெக்கமா இல்லையாங்க? நாடு முன்னேறவே இல்லைங்க. யாரு? நம்ம கண்டனூர் தான். நண்பர்களே, சிதம்பரத்தினுடைய கடைசி பட்ஜெட்டினுடைய மொத்த அளவு எவ்வளவு? 16 லட்சம் கோடி. இந்த பட்ஜெட்டின் அளவு என்ன? 48,20,000 கோடி. அதாவது நம்ம கண்டனூர் சிதம்பரம் போட்ட பட்ஜெட்டை போல 3 மடங்கு இந்த பட்ஜெட். அவருக்கு கொஞ்சம் கணக்கு வீக்கா இருக்கு. நான் பொருளாதாரம் மட்டும்தான் வீக்க நினைச்சேன், அரித்மெட்டிக்கும் வீக். நல்ல வாத்தியாரா பார்த்து கண்டனூர்ல வந்து சொல்லி கொடு, ஒழுங்கா கணக்கு போடலைன்னா முட்டியில கொடுக்க சொல்றாங்க. ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் அள்ளி
கொடுத்து விட்டார். பரவாயில்ல, நீ எல்லாம் திருட்டு கேபிள் போட்டு வீட்டுக்கு கொண்டு போன. நாங்க ஆந்திராக்கும் பீகாருக்கும் கொடுத்துட்டோம். ஓகே நண்பர்களே, நான் சொன்னபடி எவ்வளவு இந்த பட்ஜெட்டோட குவாண்டம் 48,20,000. ஆந்திராக்கு கொடுத்தது எவ்வளவு? 15,000 கோடி. பீகாருக்கு 26,000 கோடி. ஆந்திராக்கு ஏன் கொடுத்திருக்கு? ஆந்திராவிலிருந்து தெலுங்கானாவை பிரித்தது யார்? காங்கிரஸ், திமுக. காங்கிரஸ் எப்பவுமே நான் சொல்லும் பொழுது நீங்களே சேர்த்துக்கிடலாம். காங்கிரஸ் கொலகாரன்னா கத்தி எடுத்து கொடுத்தவன் திமுக காரன். உதாரணத்துக்கு நமக்கு புரியணும்ல, அதுக்காக அவன் கோ அக்யூஸ்டு. நீங்க ஆட்சியில் இருந்தப்ப ஆந்திரா பிரிக்கப்பட்டது, தெலுங்கானா தனியா. அப்போ ஒருங்கிணைந்த ஆந்திராவினுடைய தலைநகராக இருந்தது ஹைதராபாத். அது யாருக்கு போச்சு? தெலுங்கானாக்கு. அப்ப ஆந்திராவுக்கு கேபிட்டல் வேணுமா வேண்டாம் ஐயா? தலைநகர் வேணும்ல, ஒரு மாநிலம் இருந்தா. நேத்து வரை ஆந்திராவுக்கு கேபிட்டல் கிடையாது. அந்த தலைநகர் கட்டுவதற்காக 15,000 கோடி. நியாயமா இல்லையா? என்ன பேசுற நீன்னு? இன்னும் ஆர்ப்பாட்டம் நடத்தினா பெரிய மனுஷனா? அறிவோட பேசணும், அறிவில்லாம பேசக்கூடாது. திராவிட முன்னேற்ற காங்கிரஸ்காரர்களுக்கு மேல் மாடி காலி. சூனா வெங்கடேசன் சேர்த்து தான் சொல்றேன். இந்தியாவிலேயே கம்யூனிஸ்டுகள் எத்தனை பேரு பார்லிமெண்ட்ல? 6. அதுல 4 தமிழ்நாட்டிலிருந்து. நம்ம பண்ண பாவம். நான் சொல்றேன் தமிழக மக்களுக்கு, பாவம் பண்ணாதீங்க,